ஒரிஜினான்னு ஒருத்தர் இருக்கான். ஆம பூந்த வீடும் ஆதவர்ஜினா பூந்த வீடும் ஒன்று தான். நல்ல வேலை விடுதலை சிறுத்தை பொழைச்சிக்கிச்சு, இல்லைன்னா அந்த ஆள் சிறுத்தை அடக்கம் பண்ணியிருப்பான். இப்போ அங்கே போயிட்டாரு. ஆட்டோமேட்டிக் நான் 6 மாதத்தில் கட்சி அடக்கம் பண்ணிவிடுவோம் அந்த ஆள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் மேடம் யோக்கியம் நான் ஊழலை எதிர்க்கிறேன்னு விஜய் சொல்கிறாரு, கரெக்டு தானே? ஊழலை எதிர்ப்போன்றாரு. ஊழல்வாதியை ஏன் கூட வச்சுருக்க? யார் ஊழல்வாதி? யோக்கியமாக ஒருத்தன் சம்பாதிக்கிறவனை காட்டு. முதல்ல நீ யோக்கியனான்னு முதல்ல ப்ரூவ் பண்ணுறேன். வரி பாக்கியில் உனக்கு எப்படி கோர்ட்டு தண்டனை கொடுத்தது? நீ எதுக்கு ஃபைன் கட்டின? அப்போ நீ யோக்கியனா? இப்போ நான் ஒரு கார் வாங்குகிறேன், கவர்மெண்ட்டை ஏமாற்றி டேக்ஸ் தப்பு பண்ணிட்டேன், கோர்ட்டில் கேஸ் ஆகி நான் பனிஷ்மெண்ட் ஆகி நான் திரும்பியும் அந்த பணத்தை கட்டி ரிலீஸ் ஆகிட்டேன். நான் யோக்கியனா? ஒருவேளை அன்னைக்கு தாங்க அது அயோக்கியன், இன்னைக்கு நல்லவன் சொன்னால் ஒத்துக்குவீங்களா? நீ ஊழலை ஒழிக்கிறேன்னு நீ வந்து நின்று வசனம் பேசுகிற, வாய்ப்பு கிடைக்கலன்னு தவிக்கிறேன்னு வேணா சொல்லு திருடுறதுக்கு. அங்கே படம் அடித்தா 100 கோடி 200 கோடி தாண்டா கிடைக்குது. அரசியலில் வந்துட்டோம்னா கையெழுத்து போட்டால் 1000 கோடி 2000 கோடி அடிச்சுட்டு போகலான்னு நினைக்கிறாரு. பின்னால் எவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குன்னு தெரியல.